Hi everyone, welcome back to Educare Academy Students Villa. இன்னைக்கு ஒரு புது டாபிக்கோட வந்திருக்கேன். Maslow's Hierarchy Needs Theory. ஸோ இந்த தியரி வந்து மேஸ்லோ அப்படிங்கிறவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அவர் தான் இந்த மேஸ்லோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவர். இந்த மேஸ்லோ தியரி பண்ணவர் வந்து ரொம்ப இந்த பேசிக் நீட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், பேசிக் நீட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம ஜென் ஜி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒரு காலேஜ் லைஃப்லையோ, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியோ, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணியோ, ஃப்ரெண்ட்ஷிப் யூஸ் பண்ணியோ, இல்லை நம்மளோட ஃபேமிலி யூஸ் பண்ணியோ இந்த தியரி வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த தியரியில் இப்போ பார்க்கலாம். எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 5 லெவல்ஸ் ஆஃப் ஹையரார்கி தியரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியணும், இல்லை காமனாக ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம என்னெல்லாம் பேசிக் நீட்ஸ் இருக்குது, இல்லை என்னெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறது வந்து ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் மூலமாக நமக்கு வந்து இந்த ஆத்தர் வந்து நமக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் வந்து 5 லெவல்ஸ் ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் நீட், சேஃப்டி நீட்ஸ், லவ் அண்ட் பிலாங்கிங், எஸ்டீம் நீட்ஸ் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். ஃபிசிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நம்ம பேசிக் ஃபிசிக்கல் நீட்ஸ் என்னெல்லாம், ஃபிசிக்கலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேஞ்சபிளாக பார்க்கக்கூடியது, நமக்கு பேசிக்காக என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸில் வரும். ஒரு ஃபுட்டு வேணும், ஷெல்டர் வேணும், வாட்டர் வேணும், நமக்கு தூக்கம் நல்லா இருக்கணும், ரெஸ்ட் தேவைப்படும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் சரி, நம்ம காலேஜில் படிக்கிற பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்லேயே இருக்கிற நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ அது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இப்போ என்னன்னா, நைட்டு பூரா நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு, ரீல்ஸை தள்ளி விட்டுட்டு நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. காலையில் 8 மணிக்கு நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க. 8 மணிக்கு கிளாஸுக்கு போனோன்னே அங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, உங்களால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. சீக்கிரம் போகிறீங்க, உங்களுக்கு தூக்கமே இல்லை, உங்களுக்கு சாப்பிடல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. உங்கள் மேம் கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்க, ஏன் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, பசியில் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிட்டீங்க. ஸோ இங்கே பேசிக் நீட்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹங்கிரியாக ஃபீல் பண்ணுறீங்க, ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வாட்டர் தேவைப்படுது, ஃபுட்டு தேவைப்படுது, ஸ்லீப் தேவைப்படுது. ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் நீட்ஸ். ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு மனசில் என்னெல்லாம் தோணும், நமக்கு எப்போ லஞ்ச் விடுவாங்க, எப்போ போய் சாப்பிடலாம், இந்த மாதிரி தான் தோணும். அப்போது நீங்கள் ஒரு எக்ஸாஸ்டாக இருக்கிற டைமில், பேசிக் நீட்ஸே உங்களுக்கு இல்லாத டைமில் நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காது. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் நீட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ அதுதான் வந்து ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். இதை ஆர்கனைசேஷன் கூட கனெக்ட் பண்ணுங்களேன். ஜோஹோ இல்லை ஒரு டிசிஎஸ்ஓ, சிடிஎஸ்ஓ, பாஷோ, இல்லை பெரிய கூகுள் கம்பெனியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான ஃபுட்டு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ஸ்லீப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஒர்க் பிளேஸ்லேயே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எம்ப்ளாயீஸ் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக, சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜோஹோவில் அப்படி கொடுக்குறாங்க, கூகுளில் அப்படி கொடுக்குறாங்க, எம்ப்ளாயீஸ் அப்படி வச்சுருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில், ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்புக்கு, அதாவது உங்களால் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் டைம் கூட கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ல நீங்க வந்து ரொம்ப எக்ஸாஸ்டா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனுக்கு வரவே வேண்டாம், லீவ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பிசியாலஜிக்கல் நீட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஆஸ் அன் இண்டிவிஜுவலாகவும் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பிசியாலஜிக்கல் நீட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேஃப்டி நீட்ஸ். ஸோ பிசிக்கலா நமக்கு எல்லா நீட்ஸுமே கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன நம்ம திங்க் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம சேஃப்டி நீட்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். சேஃப்டி அப்படின்னாலே என்ன அப்படின்னா, பிசிக்கல் நீட், ஃபினான்ஷியலாக நமக்கு எவ்வளோ செக்யூர்டாக இருக்கும் அந்த ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க, ஜாப் செக்யூர்டாக இருக்கா, நம்ம வந்து லாங் டேர்மில் அந்த எம்ப்ளாயீஸ் வந்து இருக்க முடியுமா அந்த ஆர்கனைசேஷனில், இமோஷனல் செக்யூரிட்டி இருக்கா, நம்ம வந்து ரொம்ப இமோஷனலாக இருந்தோம்னா நமக்கு வந்து செக்யூர்டாக இருக்குமா, ஸ்டேபிள் என்விரான்மெண்ட்டாக லாங் டேர்மில் இருக்குமா, டிஜிட்டல் பிரைவசி செக்யூரிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த சேஃப்டி நீட்ஸ் கீழே வருது. சி ஃபார் அன் எக்ஸாம்பிள், என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கு, இல்லை உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க, உங்களோட மொபைல் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க, அப்போ என்ன ஆகும், உங்களோட ப்ரைவசி எல்லாமே போயிடும், உங்களோட செக்யூரிட்டி எல்லாமே போயிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த இடத்துல சேஃப்டியே இருக்காது. இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது. நம்ம செக்யூர்டாகவே ஃபீல் பண்ணுறதில்ல, சேஃபாகவே இல்லை. அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. சேஃப்டி நீட்ஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்கனைசேஷன் கூட எப்படி நம்ம சேஃப்டியாக இருக்கணும், எப்படி சேஃப்டியாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம
நமக்கு ஒரு சின்ன ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கறதோ, இல்ல நமக்கு அடிஷனலா பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதோ, இல்ல ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதோ, இல்ல நமக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி செக்யூர்டா நமக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ சேஃப்டி நீட். இதுதான் செகண்ட் நீட் ஆஃப் Maslow's hierarchical theory. So next third one பாத்தீங்கன்னா love and belonging அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, டீம் பிலாங்கிங் எப்படி இருக்கு, நம்ம டீம்ல எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம புது காலேஜுக்கு போறோம், புது ஆர்கனைசேஷனுக்கு போறோம். அங்க போகும்போது யாரையுமே தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம பேசாம உட்காந்துருப்போம். திடீர்னு நம்ம ஒரு கேன்டீன் போகணும், நமக்கு பசிக்குது, இல்ல எங்கனாவது போகணும் அப்படின்னா தனியா போகணும். ஆனா கொஞ்ச நாள் கழிஞ்சு பாருங்களேன், நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிள் ஆயிருவோம். ஃப்ரெண்ட்ஸ் தான் யாருன்னு தெரிஞ்சிரும். கொஞ்சம் ஆகும்போது அப்படியே நம்ம சோஷியலா கனெக்டட் ஆயிடுவோம், அக்செப்டன்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம கூட இருக்கிற பீப்புள், என்விரான்மெண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதெல்லாமே வந்து டே பை டே ஜாஸ்தி ஆயிட்டே போகும். ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட கேங்கு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க. நமக்கு அஃபெக்ஷன், லவ், நம்மளோடது, நம்மளோட பிலாங்கிங், நம்மளோட சோஷியல் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே டே பை டே நமக்கு வந்து ஜாஸ்தி ஆயிட்டே வரும். ஸோ இது வந்து லவ் அண்ட் பிலாங்கிங் நீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் அவர் ஒரு நீடா நமக்கு தேவை, நம்ம எம்ப்ளாயிஸை சாட்டிஸ்ஃபைடா வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டு எம்ப்ளாயிஸ்க்கு கான்ஃபிளிக்ட் வருது, இல்ல எம்ப்ளாயி வந்து ஒருத்தர் புதுசா ஆர்கனைசேஷனுக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்கள எந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும், என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு என்னெல்லாம் சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கணும் நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ள வரது அப்படிங்கறது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கணும். ஹியூமன்ஸை எந்த மாதிரி எல்லாம் பிலாங்கிங்கா கிரியேட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது லவ் அண்ட் பிலாங்கிங் அப்படிங்கிற இதுக்கு கீழே நமக்கு வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்டீம் நீட்ஸ். எஸ்டீம் நீட்ஸ்ல என்ன அப்படின்னா, நம்ம ஒரு எல்லாத்துக்குமே நமக்கு என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா நமக்கு ரெகக்னிஷன் வேணும், நம்ம அச்சீவ்மெண்ட் ஏதாவது அச்சீவ் பண்ணணும், ஒரு கான்பிடன்ஸ் வேணும், ரெஸ்பெக்ட் வேணும், நம்மளோட ஸ்டேட்டஸ் ஜாஸ்தி இருக்கணும், யாராவது ஒருத்தர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். நீங்க ஒரு நல்ல ஒரு பிரசன்டேஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செமினார் எடுத்துட்டீங்க, உடனே உங்க மேம் வந்து எக்ஸலன்ட் பிரசன்டேஷன், நீங்க ரொம்ப கிரியேட்டிவா பண்ணிருக்கீங்க, ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கு உங்களோட பிரசன்டேஷன் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப அப்ரிஷியேட்டிங்கா இருக்கும், ரொம்ப நல்லா அதை ஃபீல் பண்ணுவோம். பெஸ்ட் பிரசன்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து பெஸ்ட் ஸ்பீக்கர்லாம் சொன்னாங்கன்னா நமக்கு இதா இருக்கும். ஸோ அதில் தான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் வருது. நம்மளையவே எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, நம்ம வந்து எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறோம், நமக்கு என்ன ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும். அந்த சின்ன ஆசை தான் எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஃபீல் தட் ஐ மேட்டர். நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நான் எவ்வளோ அந்த இடத்துல மேட்டரா ஃபீல் பண்ணுறேன், நான் வந்து எவ்வளோ டெசிஷன் மேக்கிங்ல நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கேன், இல்லை ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத எல்லாருமே நம்ம பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட 4th ஹைரார்கி நீட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். ஸோ இங்கே வந்து எல்லாமே அது வரைக்கும் முடிஞ்சது, மற்றவங்கள பத்தியே பேசிட்டு இருந்த உடனே இது வரைக்கும் எல்லாமே மற்றவங்க கொடுக்கறது, எம்ப்ளாயிஸ் கொடுக்கறது, ஆர்கனைசேஷன் கொடுக்கறது, லவ் அடுத்தவங்க கிட்ட இருந்து வருது. இது என்ன அப்படின்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் அப்படின்னா நம்ம எப்படி பெஸ்ட் வெர்ஷனா மாறுறது, நம்ம எப்படி ஹையர் லெவல்ல மாறுறது, நம்ம எப்படி இன்னொருத்தங்களுக்கு பெஸ்டா கொடுக்கறது, நான் எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் ஓன் பண்றது, இல்ல நான் எப்படி ஒரு ரிசர்ச்சரா மாறுறது, நான் எப்படி ஒரு ரியல் ப்ராப்ளம், சோஷியல் ப்ராப்ளம் நான் வந்து மாத்துறது, இல்ல என்னோட பர்சனல் growth எப்படி இருக்கணும், நம்மளோட பர்பஸ் என்ன இந்த இதுல இந்த ஆர்கனைசேஷன்ல, இல்ல நான் ஒரு இண்டிவிஜுவலா இருந்தேன்னா என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஜாப் அப்படிங்கிறது இல்லாம இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் ஜஸ்ட் ஜாப், நான் வந்து என்ன பண்ணணும், அதில் இன்னோவேட்டிவா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் க்ரோ ஆகிறதுக்கு என்ன என்னோட வேர்ஷனை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா அது வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் அப்படிங்கிறது. ஸோ ஹோப் இந்த மேஸ்லோஸ் நீட் ஹைரார்கி தியரி வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட டீடைல் டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வேர்ட் டாக்குமெண்ட் இதோட டீடைல் டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு படிக்கிறதுக்காக நான் அனுப்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். இன்னும் அடுத்த டாபிக் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த டாபிக் உங்களோட விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து போடுறேன். தேங்க்யூ. If there is any doubts you can very well contact me. So thank you for listening.